எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு என்பது வள்ளுவம். தமக்கு வந்த துன்பத்தினை நீக்கியவர் நட்பினை தம் எழுவகை பிறப்பினும் நினைப்பர் நல்லோர் என்பது இதன் பொருள். செய்நன்றி அறிதல் என்னும் இந்த செம்மை பண்பு உடையவர் செகத்தினில் பலர். அவர்களுள் ஒருவர் கவிஞர் வாலி. வாலிபக் கவிஞர் வாலி, காவிய கவிஞர் வாலி. அவர் தமது பல மேடை பேச்சுக்களிலும் நானும் இந்த நூற்றாண்டும் என்ற தமது சுயசரிதை நூலிலும் தமது நன்றி உணர்வை புலப்படுத்தியுள்ளார். வாலின்னு ஒருத்தர் இருக்கான்னா அது விஸ்வநாதன் அண்ணா இட்ட பிச்சை. நான் உண்ணும் சோற்றில் உப்பாக இருப்பவர் அவர் என்கிறார் வாலி. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி. திரைப்படங்களில் பாட்டெழுத வாய்ப்பு நல்கிய மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைவு கூர்ந்தார் வாலி. திரைப்பட இயக்குனர் வாசு அவர்களின் சந்திரமுகி பட கேசட் விழாவில் விஸ்வநாதன் அண்ணாவை சந்திக்கும் வரை எனக்கு சோறு திங்க வக்கில்லை. அவரை சந்தித்த பின்னர் சோறு உண்ண நேரமில்லை என்கிறார். அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நீங்கள் எம்எஸ்வியை பற்றி சொன்னதை நான் அப்படியே இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்களை பற்றி சொல்ல நினைக்கிறேன். பாலச்சந்தர் சாரை சந்திக்கும் வரை எனக்கு சோறு திங்க வக்கில்லை. அவரை சந்தித்த பின் சோறு உண்ண நேரமில்லை என்று சொன்னாராம் ரஜினிகாந்த் அவர்கள். இதனை ஒரு கூட்டத்தில் சொன்ன வாலி அவர்கள், சொல்லிக்கோ யார் வீட்டு சொத்து என்று தாம் சொன்னதாக நகைச்சுவையாக குறிப்பிடுகின்றார். நன்றி, வணக்கம்.